பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங் எவ்ரிவன். ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட அந்த புது வருஷத்தில் வாழ்த்துகிறேன். சில நாட்களாக மாதங்களாக காலை மன்னாவை பதிவிட முடியவில்லை. இனிமேல் தொடர்ந்து வரும் என்று விசுவாசிக்கிறேன். இதுவரையிலும் எங்கள் காலை மன்னாவை கேட்டு பயனடைந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள், பயனடையுங்கள். உங்களுடைய வாழ்வு எதிர்காலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக எரேமியா 29:13 வசனம். எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டது. கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு தென்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோடு கூட தேடணுமா. முழு இருதயத்தோடு தேடினால் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் தேடுதல் என்ற வார்த்தைக்கு எபிரேய பதத்திலே பாகாஷ் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியிலே பாகாஷ் என்றால் ஆர்வமாய் தேடுதல், ஆசையோடு கூட தேடுதல் என்று அர்த்தம். வேதத்திலே கர்த்தரை தேடுவதற்கு நிறைய வசனங்கள், நிறைய வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாளில் நான் கர்த்தரை எப்படி தேட வேண்டும் என்று ஒரு 7 காரியங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியமாக உங்களுக்கு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். கர்த்தரை தேடுவது நமக்கு அவசியமானது. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ உண்மையான கர்த்தரை தேடுதல் என்றால் என்ன, எப்படி கர்த்தரை நாம் தேட வேண்டும் என்று சில உதாரணங்களை ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தரை தேடுவதற்கு முதலாவது நான் சொல்லுகிற உதாரணம், நம்முடைய சரீர தேவைகளுக்காக தேடுவது போல தேட வேண்டும். அதாவது மத்தேயு 6:33 வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த தேடுதற்கு இதற்கு கிரேக்க பதத்தில் ஜெட்டியோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய தேவைகளுக்காக இந்த வசனம் மேலே உள்ள வசனத்திலே வாசித்தால், ஆகையால் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். அப்போ நம்முடைய அடிப்படை தேவையை சாப்பிடணும், புசிக்கணும், குடிக்கணும், உடுத்தணும், வாழணும். இதுதான். இதற்காக நாம் எப்படி தேடுகிறோம்? வேலை கிடைக்காதா, இன்றைக்கி ஒரு வேலை கிடைச்சிடாதான்னு நம்ம தேடுறோம் இல்லையா? குறிப்பாக டெய்லி வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா ஒரு 1000 ரூபா சம்பளம் கிடைக்குமே அப்படின்னு தேடுறாங்க இல்லையா? ஆகாரம் கிடைக்காதா என்று தேடுகிறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து மிருக ஜீவன்கள், பறவைகள் தங்களுக்கு தேவையான ஆகாரங்களை தேடி கண்டுபிடிக்கிறது இல்லையா? நாமும் உழைக்கிறோம், உழைப்பதற்குரிய வழியை தேடுகிறோம், படித்து முடித்து விட்டு வேலை தேடுகின்றிருக்கிறோம். இதெல்லாம் கிடைக்கிறதா எங்கேயாவது விளம்பரங்களை பார்த்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்திராதா என்று அன்றாட தேவைகளுக்காக, அன்னன்னைக்குரிய தேவைக்காக நாம் தேடுகிறோம். அதுபோல கர்த்தரை நாம் தேட வேண்டும். இந்த சரீர பிரகாரமான காரியங்களை தேடுவதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது போல கர்த்தரை தேட வேண்டுமா? எவ்வளவு ஆர்வத்தோடு ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்காக நம்ம பிரயாசப்படுறோம். காலை உணவுக்காக, மதிய உணவுக்காக, இரவு உணவுக்காக அன்றாடம் நாம் பிரயாசப்படுவதை போல கர்த்தரை தேடி பாருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு தென்படுவார். இந்த சாப்பாட்டு மேலே வைத்திருக்கிற தாகம், இந்த வாஞ்ச அல்லது பசியில் அந்த சாப்பாட்டை விரும்பி தேடுவதை போல, இப்பொழுது பசிக்கிறது, ஆகாரம் கிடைக்காதா என்று தேடுவதை போல கர்த்தரை தேடி பாருங்கள். செட்டியோ என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனத்தில் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களே ஆனால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். எனவே கர்த்தரை தேடுவதை எப்படி தேட வேண்டும்? சரீர தேவைகளுக்காக நாம் தேடுவது போல கர்த்தரை தேட வேண்டும். தொடர்ந்து நாளை 2வது காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை தேடுவதை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். இதை கேட்பதின் மூலம் நாங்கள் ஆண்டவரை தேடுவதிலே உறுதியாய் இருந்து நிலைத்திருந்து நாங்கள் உம்மை கண்டுபிடித்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் எப்படிலாம் பிரயாசப்படுறோமோ அதை காட்டிலும் ஆண்டவரை தேடுவதற்கு, அதை போல ஆண்டவரை அதிகமாய் நேசிப்பதற்குரிய அந்த தாகத்தை எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.